ஸ்தோத்திர ஆண்டவரே, எமக்கு நன்றி. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஒவ்வொரு நாளும் இந்த காலை ஜெபம் அரை சன்ஷைன், இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு இந்த ஜெபத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதித்து நடத்தட்டும். இந்த தியானத்திற்காக, இந்த ஜெபத்திற்காக ஆயத்தமாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயாவியானவரே, இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, ஆசீர்வாதம், எல்லா பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக நாம் தேவனை துதிக்க கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமையான பிஷப் சார்லஸ் ஐயா அவர்களுக்காகவும், இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்தான அருமையான பாஸ்டர் ஃப்ராங்க்லின் ஏசாஸ் அவர்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த டிவியில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். நாம் கர்த்தரை துதிப்போம். God bless you. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நம் கிருபையால் நிலைநிற்கிறோம். பிரியமானவர்களே, அந்த கிருபையை உயர்த்துவோம். அந்த கிருபை தந்த தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு வீட்டில் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை ஆராதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கிருபையால் நீலை நிற்கிறோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம், கிருபையால் நீலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நீலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம், கிருபையால் நீலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றியது பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கினாரே, அவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா, க்ளோரி. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, எனக்கு வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை, எனக்கு வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 16வது அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 12 வரை. அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறதென்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற டாக்டர் பிரான்சிஸ் ராமதாஸ் ஐயா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நியூ கிரேஸ் டிவியின் சார்பாக நாங்கள் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே
நாம் மத்தேயு 16 குறித்து தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கும் பிதாவின் ஆவியானவரே என்று வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. எங்களோடு நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 16வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வசனங்கள் 6 நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். 7வது வசனம் பார்ப்போம். மார்க் 16:7 நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இன்றைக்கு இந்த வார்த்தை இன்னும் நீங்கள் உணரவில்லையா ஆண்டுடைய ஏக்கத்தின் ஒரு கேள்வி. இன்னும் நீங்கள் உணர்வடையாமல் இருக்கிறீர்களே, இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அவருடைய வார்த்தையை கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார். தேவனோடு கூட நாம் இருக்கிறோம் என்று சில நேரங்களில் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை, அவர் சொல்லுகிற காரியத்தின் அறிவை, கர்த்தருடைய வார்த்தையின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் வெறுமனே வேதத்தை வாசித்து கொண்டு தேவனோடு கூட இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா? சில பேர் வேதத்தை எதற்காக பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை 3 தரம்பாங்க. திடீர்னு வேலைக்கு போவாங்க, அப்போ ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறது. யூதாஸ் ஒரு முறை இது மாதிரி படிக்கும் பொழுது, அப்படியே ஒருத்தர் வசனத்தை படிக்கும்போது, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு வந்ததாமா. என்னடா நல்ல விஷயமா நம்ம கிளம்புறோம், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தானா, ஐயோ சாவை பற்றி இருக்குன்னு மறுபடியும் இன்னும் 3 டைம் இருக்குல்ல, 2வது முறை எடுத்து படித்தாங்களாம். நீயும் அந்தப்படியே செய் அப்படின்னு வந்துதான். ஐயோ என்னடா இந்த மாதிரி, சரி 3ஆவது டைம் பார்க்கலான்னு சொல்லி 3ஆவது டைம் பார்க்கும்போது உடனடியே போய் செய்யணும் வந்ததாமா. அப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை எதற்கு யூஸ் பண்ணுறாங்க? இன்னைக்கு ஆண்டவர், இன்னும் நீங்கள் உணரவில்லாமல் இருக்கிறீர்கள், ஆனால் ஆண்டவரோடு இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை தான் பயன்படுத்துறீங்க. ஆனால் தேவன் எதிர்பார்த்த வார்த்தை உங்களுக்குள்ள, அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள், அவருடைய ஏக்கங்கள், அவருடைய உணர்வுகளோடு கூட நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களா? தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இல்லை நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நாங்கள் கடவுள், நாங்கள் பாஸ்டர்ஸ், அல்லது நாங்கள் விசுவாசிகள், அல்லது நாங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருக்கிறோம், ஆனால் அவருடைய வார்த்தை, அவருடைய சிந்தனை நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றார், புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இவங்க என்ன யோசிக்கிறாங்க? ஆண்டவர் இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் இதெல்லாம் சொல்றாரு. 7 அப்பங்களை கொண்டு அற்புதம் பண்ணது, 4000 பேருக்கு கொடுத்தது, இதெல்லாம் சொல்றார். அப்போ இதெல்லாம் எங்கிட்ட பணம், அதாவது நீங்கள் பணமே இல்லைன்னா கூட அப்பத்தை என்னால் கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் அப்பத்தை குறித்து தான் யோசிக்கிறீங்களா? ஆண்டுடைய சிந்தனை என்ன? நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? தேவனோடு கூட ஒத்த சிந்தனை இருக்கிறதா? தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். தேவனோடு கூட நம்ம இருக்கிறோம்னு சொல்லி அவருடைய வார்த்தையின் ரகசியங்களை நாம் உணராமல் இருக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார்? அடுத்தது நம்ம வாசிப்போம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? அப்போ பரிசேயர் சதுசேயருடைய அந்த வார்த்தைகளை நீங்கள்
அந்த வார்த்தைகளை குறித்து, அந்த உபதேசங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்கிற ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அவர் நமக்காக இந்த நாளிலே சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை, ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உடைய வேதத்தை ஆண்டவரை நான் அறிந்து கொள்வதற்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்தருள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது பார்க்கும் பொழுது மத்தேயு 16:25 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்மை குறித்தே அக்கறை, இந்த உலகத்தை குறித்துதான அக்கறை, இந்த உலகத்தை குறித்ததான ஒரு நோக்கம், நமக்கு என்று வாழுகிற ஒரு வாழ்க்கை. தேவனுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? யாரை நான் அனுப்புவேன், யாரினுடைய காரியமாய் போவான் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆனால் இந்த இடத்துல உலகத்தில் இருக்கிற சொத்து, சம்பத்து, காரியங்களை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஜீவன் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாத்துலேயும் நல்லது. ஆனால் தேவனுக்கென்று நாம் என்ன செய்தோம்? தேவன் எதிர்பார்த்திருக்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா? அவனுடைய வார்த்தை ஒன்று பாருங்க, இந்த வசனத்தில், இதே வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று ஆண்டுடைய வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்து, உனக்காகவே வாழ்கிற, எப்பொழுதும் உனக்காகவே நீ நினைக்கிற, ஆனால் ஆண்டவருடைய அந்த உள்ளம், ஆண்டவருடைய சிந்தனை, ஆண்டவருடைய செயல்பாடு, ஆண்டவருடைய ஏக்கம் உங்களுக்கு புரியுதா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவனால் இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டே, இதுதான். அங்கே இவ்வளோ ஏக்கரா வாங்கி போடு, இங்கே இவ்வளோ ஏக்கரா வாங்கி போடு, அந்த நிலம் என்னோடது, இந்த நிலம், 2 பேர் அண்ணந்தம்பிக்குள்ள சண்டை, வெட்டு குத்து, இந்த மாதிரி அந்த உறவுகளுக்குள்ள பணம் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுது. கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகள் எல்லாம், உலகம் முழுவதும் இவன் ஆதாயப்படுத்துகிறான். எல்லா இடத்துலையும் சொத்து வாங்கி வைக்கிறான், குவிக்கிறான், ரைட்டு, ஓகே. ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு தன்னுடைய ஆத்துமாவை அவன் இழந்து போனால் அவனுக்கு என்ன லாபம்? அதற்காக சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை. ஆஸ்தியும் அந்தஸ்தும் பிள்ளைகளுக்கு பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எதற்குள்ள இருக்குது, எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது? தேவனை விட்டு விட்டு இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு உனக்கு என்ன பிரயோஜனம், உனக்கு என்ன ப்ராஃபிட், உனக்கு என்ன லாபம்? நீ உலகம் முழுவதும் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்ட, ரைட்டு, எல்லா விஷயம் உனக்கு கீழே தான் இருக்குது, ஓகே. எங்கே ஓடிட்டு இருக்கிற பாருங்க. காலையில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா அந்த ரோட்டில் நின்று அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த பக்கம் ஒருத்தன் போவான், அந்த பக்கம் போவாங்க, வருவாங்க, சரியான டிராஃபிக்கு, எங்கே போகிறீங்க நீங்கன்னு கேட்டால் நான் பிஸியாக இருக்கிறேன். எங்கே போகிறீங்க? எல்லாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லாம் ரைட். எதுக்காக? வாழ்வை வாழணும், நம்ம வயிற்று பிழப்புக்காக. ஏன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம சம்பாதிக்கணும். எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க? சம்பாதிக்கணும், சாப்பிடணும். எதுக்கு வேலைக்கு போகிறாங்க? சாப்பிடணும். சந்தோஷமாக இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் வாங்கி, எல்லாம் நல்லது தான். ஆனால் இயேசுவை விட்டு நீ எங்கே போகிறாய்? நீ இயேசுவை விட்டு இந்த கிறிஸ்மஸ் நாளிலே எல்லாம் இருக்குது,
சாப்பாடு, துணிமணிகள், வீட்டில் எல்லாம் இருக்குது. ஆனால் நிம்மதி இருக்குதா? நீங்களும் நானும் தேடுகிற நிம்மதி இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது. நீ உலகம் முழுவதும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிற, ரைட்டு. ஆனால் இயேசுனுடைய அந்த சிந்தனை, இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்மஸ் இயேசுக்காக, இயேசு பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுகிறது. ஆனால் இயேசு பிறப்புக்கு எல்லாமே இருக்குது. இயேசு பிறந்து விட்டார். எப்படி? புது துணியை போட்டுக்கிறோம். இயேசு பிறந்து விட்டார், ரொம்ப சந்தோஷம். புது துணி இருக்குதா? இருக்குதுங்க. சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு கிறிஸ்மஸ்க்கு இருக்கா? இருக்குதுங்க. உறவினர்கள்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அப்புறம் பணம் இருக்குதா? இருக்குதுங்க. துணி எடுத்தாச்சா? எடுத்தாச்சுங்க. எல்லா பொருளும், எல்லா காரியங்களும் உங்களுக்குள்ள இருக்குதா? இருக்குதுங்க. ஆனா இயேசு இருக்கிறாரா? தெரியலைங்க. இன்னைக்கு நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை இழந்தால் உனக்கு லாபம் என்ன? கிறிஸ்மஸுக்கு இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்து இருக்கிறாரா? அதைத்தான் நம்ம யோசிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ ஏன் சிந்தனையில் இருக்கிறியா? நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நீ ஒரு காரியமா புரிஞ்சுக்கிற. உனக்கும் எனக்கும் அந்த தொடர்பு இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த அந்த அளவு தேவன் கண்ணில் பார்த்தாலே புரியணும். அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் பார்க்கும் போதே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க, அந்த ரேப்போ, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அன்னைக்கு தேவன் எதிர்பார்த்திருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அவரோடு கூட நமக்கு இருக்கா? எப்போ பார்த்தாலும் அந்த வேலை, இந்த வேலை, எனக்கு டைம் இல்லை, ஐயோ எனக்கு அது வருது, இது வருது, அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த பிஸி, அந்த வேலை வருது, இந்த வேலை வருது, அது இது, ரைட்டு, ஓகே. அதனால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? உங்களுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதா? உங்களுடைய மாம்சத்தின் கண்கள் திறந்திருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறதா? இன்றைக்கு அதுதான் பார்க்குறார். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஆத்துமாவை இழந்தால் லாபம் ஒன்றுமில்லை. எத்தனை வேணால் சொத்து சம்பாரிச்சு வைக்கலாம். இரவு தூங்கிட்டு காலையில் அவங்க எந்திரிக்கலைன்னா அவன் வாழ்க்கை வாழ்ந்து எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? திடீரென்று பாதி நாட்கள்லேயே அவன் வாழ்ந்து போயிட்டானா என்ன பிரயோஜனம்? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். நித்திய ஜீவன் அவனுக்கு இருக்குது. நித்திய ஜீவன் அவனுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இனியும் அப்படியே நீங்கள் 19ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நமக்கு கொடுக்குற அதிகாரம் பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால பிசாசை நாங்கள் கட்டுகிறோம், பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கோம். எங்கே 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஆண்டுடைய நாமத்தினால நம்ம இந்த வியாதியை இயேசுவின் நாமத்தில் கட்டும் பொழுது அது பரலோகத்தில் கட்டப்படும். இந்த பிரிவினையை நம்ம கட்டும் பொழுது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தில் இந்த பிரிவினையை, ஆண்டவரை, பிரிவினையின் ஆவியை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறோம், சந்தோஷங்களை கட்டவிழ்க்கிறோம், சமாதானத்தை கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு உங்கள் கர்த்தர், God has given you authority. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். திறவுகோலை நமக்கு தந்திருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அதிகாரம் செலுத்தும் பொழுது நாம் ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்காக உடனடியாக அந்த காரியங்களிலே நாம் ஆளுகை செய்யும்படி கர்த்தர் செய்வார். பிசாசுடைய ராஜ்யத்தை கட்டணும், பிசாசுடைய போராட்டங்களை கட்டணும், வியாதியை கட்டி ஜெபிக்க வேண்டும், பலவீனத்தை கட்டி ஜெபிக்கணும், தரித்திரத்தை கட்டி ஜெபிக்கணும், குடும்பத்தில் காணப்படுகிற சண்டைகளை கட்டி ஜெபிக்கணும்.
ஆசீர்வாதங்களை நாம் கட்டவிழ்க்கணும். நல்ல வார்த்தைகளை பேசுங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. வாயை திறந்து தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். நம்ம ஒருத்தர் வராருன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அவனுக்கு ஆசீர்வாதம் கட்ட அவிழ்க்கிறோம். நம்ம பாருங்கள், ஆசீர்வாதத்தை நம்ம அவன் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவனுடைய கட்டுக்களை அவிழ்க்கிறோம். நீ நல்லா இருப்ப, நீ மேலே வந்துடுவ, நீ முன்னேறிடுவ. இயேசு உன்னோடு இருக்கிறார். உன் வியாதியிலிருந்து நீ விடுதலை ஆவ. இந்த வியாதி உன்னிலிருந்து கர்த்தர் விலக்குவார். நீ சோர்ந்து போக வேண்டாம். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் கட்டவிழ்க்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ அவரோடு கூட 3 காரியம். அவரோடு கூட உறவு, அவருடைய சிந்தனை நம்மளோடு கூட இருக்கிறதா. 2வது, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் இயேசு இல்லாத வாழ்க்கை ஒன்றும் இல்லை. 3வது, நீ பூமியில் எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். பரலோகத்தை திறக்கிறதுக்கான திறவுகோலை, சாவியை அவர் தான் கையில் வச்சிருக்காரு. அவர் என்ன தெரியுமா செஞ்சுருக்காரு? அந்த எஜமான் நம்ம கையில் கொடுத்துருக்காருங்க. பரலோகத்தை திறக்கிறதுக்கு நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது பரலோகத்தில் ஆத்துமாக்களை நாம் சம்பாதிப்பதற்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அப்போது பரலோக திறவுகோள்களை தேவன் நமக்கு தருகிறார். அப்போ நம்ம பரலோகத்தில் அழுகை இல்லை, பற்கடிப்பு இல்லை, பரலோகத்தில் சண்டை இருக்காது, பரலோகத்தில் பலவீனம் இருக்காது, பொறாமை இருக்காது, வியாதி இருக்காது, துன்பம் இல்லை. ஆனால் அதே மாதிரி பரலோகமாக நம்ம மாறும் பொழுது வியாதி இருந்தாலும் அந்த வியாதி நம்மை விட்டு வெளியே போயிடும். துன்பம் இருந்தாலும் அந்த துன்பம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். ஏன்னா இந்த இடத்துல நெகட்டிவான விஷயத்திற்கு ஆளுகையே இல்லை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அதுக்காக நெகட்டிவ், இந்த உலகத்தில் 2 இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் பரலோகம், நரகம் இந்த இடத்துலையே நம்ம உணரும்படியாக இருக்குது. பரலோகத்தினுடைய உணர்வுகள் நான் சொல்கிறது, உலகத்தில் பரலோகம் இருக்குது நரகம் இருக்குன்னு சொல்ல வரல. உலகத்துக்குள்ள 2 விதமான காரியங்கள், 2 விதமான தன்மைகள் இருக்குது. நீ பரலோகத்தின் தன்மைகளை உணர்ந்து தேவனை துதித்து அவரோடு கூட இருந்து அந்த திருவுள்களை பெற்று நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் என் ஜீவனை நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா நஷ்டப்படுத்தக்கூடாது. தேவனோடு கூட என் ஜீவனை நான் வைத்திருக்கணும். அவர் தான் என்னுடைய ஜீவனாக இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அதுதான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம எதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கட்டவிழ்ப்பதற்கும் கட்டுகிறதற்கும் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த நாளில் அதுதான் ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ்க்காக நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம். அவருடைய உணர்வோடு கூட நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை நம்ம இழந்து போகக்கூடாது. அந்த பரலோகத்தின் திறவுகோள் நம்ம கையில் இருக்கிறதுனால எல்லா ஆசீர்வாதம் பரலோகமாகவே நம்ம வீட்டை நம்மளால் மாற்ற முடியும். வியாதி இல்லாத வீடு, வறுமை இல்லாத வீடு, சண்டை இல்லாத வீடு, பிசாசுடைய ஆதிக்கம் இல்லாத வீடு, ஒரு குட்டி பரலோகமாக நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைக்கு கிறிஸ்மஸ் அதுக்காக தான். கிறிஸ்மஸ் அதுக்காக தான் இயேசு பிறந்தார். பரலோகமாக அந்த குடும்பம் இருக்கணும்னு, அந்த நெகட்டிவான விஷயத்தையெல்லாம் மாற்றி பாசிட்டிவான காரியங்களுக்குள்ளே எல்லோரும் வரணும். இயேசு மத்தேயு 2 பார்க்கும்போது இயேசு பிறப்பை கேள்விப்பட்ட உடனே ஏரோது கலங்குகிறான். அவன் நெகட்டிவ், இயேசு பாசிட்டிவான ஒரு விஷயம். அவர் ஒரு பாசிட்டிவான தன்மையுடையவர். அப்போது வெளிச்சம், ஏரோது ஒரு இருட்டு, இயேசு வெளிச்சம். அப்போ வெளிச்சத்தை கேட்கும்போது அந்த இருட்டுக்கு கலக்கம் வருகிறது. இன்றைக்கு இயேசு நமக்குள்ளே பிறந்திருக்கிறபடினாலே எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குதோ, இருளாக இருக்குதோ, அது எல்லாத்துக்கும் கலக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே, மத்தேயு 16 குறித்து நாங்கள் தியானித்தோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையோடு கூட உம்முடைய வார்த்தையை உணர்ந்தவர்களாக செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக, கட்டவிழ்க்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் ஆண்டவரே இழந்து போகாதபடிக்கு உம்முடைய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு
ஆண்டவரே, அநேகருக்கு நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை உருவாக்குகிறவர்களாக மாத்திரமல்ல, நாங்களும் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோகத்தின் திறவுகோல்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய நியூ கிரேஸ் தொலைக்காட்சியின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. God bless you. இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு திறவுகோலை உன் கையில் கொடுத்திருக்கிறார். நீ உன் வாழ்க்கையில நன்மையானதை பெற்றுக்கொள்ள போகிற. ஆம், கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை பலன் உள்ளது இல்லையா? இந்த வார்த்தை நீ விசுவாசிக்கும் பொழுதே உன் கையில ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த தேவன் உன்னை நோக்கி கூப்பிடுகிற வாசல், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய கரத்திலே இந்த அதிகாரம் இருக்கிறது. நீ என்ன இந்த பூமியில கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், கட்டவிழ்க்கப்படும். நீ பரலோகத்திலிருந்து என்ன கட்டவிழ்கிறாயோ அது இந்த பூமிக்கு வந்து சேரும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீ கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்திற்காக நன்றி. கர்த்தருடைய வசனங்களை நம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான நன்மைகளை கொடுத்த ஆசீர்வாதம் தெய்வமே, இவர்களுடைய கரத்தில் ஒரு திறவுகளை கொடுத்திருக்கீங்கப்பா. ஆமாண்டவரே, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, எந்த வியாதியோ, எந்த வறுமையோ, எந்த பிசாசின் கிரிகளோ, எந்த பிள்ளி சூனியங்களோ, எந்த மாந்திரிகளோ, எந்த விதமான சர்ப்பத்தின் வல்லமைகளோ, தேள்களின் வல்லமைகளோ, ஆண்டவரே இருளின் வல்லமைகளோ, எவைகளும் எந்த காரியம் மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். குடும்பங்கள் சேமமாயிருக்கட்டும். உடைய குடும்பத்துக்கு உண்டான நன்மைகளை கொடுப்பீராக, கிருபைகளை கொடுப்பீராக. உடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுங்க தகப்பனே. துக்கத்தை சந்தோஷமா மாத்துங்கப்பா. பரிசுத்தமுள்ள தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்மைகளை சொந்தெடுத்துக் கொள்ளட்டும். எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு நினைக்கிற நம்முடைய பிள்ளைகள் இன்றோடு இந்த பாடு முடியட்டும். நம்பிக்கை வீண் போகாதபடி நம்முடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மயப்படுவதா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்கள் நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென், ஆமென்.